பாலக்காடு ரயில்வே ஸ்டேஷன். அந்த பாலக்காடு ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு கப்பல் முதலாளியை ஒருத்தர் பார்க்கிறார். யாரை பார்க்கிறாரு? கப்பல் முதலாளியை பாலக்காடு ரயில்வே ஸ்டேஷன்ல ஒருத்தர் பார்க்கிறார். அந்த கப்பல் முதலாளி என்ன பண்றாருன்னா, ஒரு தட்டில் இட்லி பொட்டலாம் வச்சுக்கிட்டு வித்துக்கிட்டு இருக்கார். முதல்ல அவருதானான்னு டவுட்டு, அப்புறம் அவர்தான் கன்ஃபார்ம் பண்றாரு. ஒரு சாந்தமான பரிசுத்தமான முகம் அவரோடது, அடர்ந்த தாடி இருக்கு, ரப்பர் செருப்பு. ஆனா ஒரு காலத்தில் அந்த கப்பல் முதலாளி எப்படி இருந்தான்னு இவர் யோசிச்சு பார்க்கிறார். இன்னும் கிட்ட போல, தள்ளி நின்று பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு மனசுக்குள்ள தோணுது. ஒரு காலத்தில் எப்படி இருப்பார் கப்பல் முதலாளி? அவர் சென்ட் போட்டுட்டு வந்தாலே கப்பல் முதலாளி வந்துட்டாருன்னு சொல்லுவாங்களாம். பர்மால போய் அவர் தொழில் பண்ணி நிறைய சம்பாதிச்சதுனால தான் அவர் கப்பல் முதலாளினே பேராம். அப்படிப்பட்ட மனுஷனா இப்படி ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. இவருக்கு ஏன் அவர் மேல ஒரு ஈர்ப்புனா, இவர் இளமை பருவத்தில் கொஞ்ச காலம் அவர்கிட்ட வேலை பார்த்திருக்காரு. அவரோட மர டிப்போல வேலை பார்த்திருக்காரு. மரம்லாம் வரும், கணக்கு பண்ணணும், என்னணும், வேற வேற ஊருக்கு அமுச்சு வைக்கணும். இதான் அவரோட வேலை. சம்பளம் ஒன்றும் பெருசா கிடையாது. ஆனா 10 வருஷம் வேலை பார்த்திருக்காரு. 10 வருஷம் வேலை பார்த்தும் அவர் குடும்பம் வாங்கின கடனை அவரால் அடைக்க முடியல. அதனால ஒரு நாள் என்ன பண்றாரு, 6000 ரூபாயை அந்த கப்பல் முதலாளி கடையில இருந்து திருடிட்டு ஓடி போயிடுறாரு. ஆனா அந்த கப்பல் முதலாளி ஓடி போனதுக்காக போலீஸ்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கல, மற்றவங்கிட்ட சொல்லல, எதுவுமே பண்ணல, அப்படியே விட்டுறாரு. இவர் வெளியில ஓடி போனவர் இந்தியா முழுக்க பயணம் செய்யறாரு. ஒவ்வொரு ஊர்லயும் 2 மாசம் 3 மாசம் இருக்காரு. ஒரு நிலையான தொழில் இல்லை. பாலக்காட்டுல ஒரு எக்ஸிபிஷன், பொருட்காட்சி நடக்குது. அதுல ராட்டனம் சுத்துறதுக்கான வேலைக்கு வந்திருக்காரு. முடிஞ்சிட்டு ஊருக்கு கிளம்புறாரு, வேற ஊருக்கு வேலைக்கு போறாரு. அப்பதான் இந்த கப்பல் முதலாளியை பாலக்காடு ரயில்வே ஸ்டேஷன்ல தட்டுல இட்லி விற்கிறதோட பாக்குறாரு. தயங்கி தயங்கி கிட்ட போறாரு. ஏன் தயங்கி தயங்கி கிட்ட போறாரு? அவரோட காசை இவர் பல வருஷம் முன்னாடி எடுத்துட்டு ஓடி போயிருக்காரு. ஆனா அவர் என்ன பண்ணிருக்காரு? இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னையும் செய்து விடல். கம்ப்ளைண்ட் கொடுக்கல, அவங்க அப்பா அம்மாவை போய் தேடல, அவன் குடும்பத்தை அடிக்கல, ஒண்ணுமே பண்ணல. கிட்ட போய் தயங்கி தயங்கி, முதலாளி என்ன தெரியுதா அப்படின்னு கேட்டிருக்காரு. விட்டு பார்த்துட்டு, ஏ அப்பா எத்தனை வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து, நல்லா இருக்கியாடா அப்படின்னு இருக்காரு. நீ யோசிச்சு பாருங்க, நீங்கள் துரோகம் செய்த ஒருவர் சில வருடங்கள் கழித்து அவர்களை நீங்கள் சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கிற பொழுது, நீங்கள் செய்த துரோகத்தினுடைய குற்ற உணர்ச்சி உங்களை வருத்துகிற பொழுது, அவர் அருகே சென்று நீங்கள் பேசுகிற பொழுது, எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் அந்த மனிதன் நல்லா இருக்கியான்னு கேட்கிற